ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டையை வச்சு எப்படி ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு கல் வச்சு தட்ட போகிறேன், இடிக்கல்லை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் தட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இதை வேக வச்சு தோல் உரித்து அதை கட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுக்கும்போது அந்த தோல் ஈஸியாகவே வந்துடும். அது இல்லாமல் நல்லா விண்டு இருக்கிறனால உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி சீக்கிரமே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை உரித்து எடுத்துக்கலாம். கொட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கால்சியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கு இது நிறையாவே நல்லது செய்யுது. இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ஆள் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள். இன்றைக்கி வேலையான மாதிரி தான். ரெடியாம்மா? ரெடியா? செஞ்சிடலாமா? ஓகே. வாவ். இப்போ இன்னொரு ஆளும் வந்தாச்சு. அம்மா நானும் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு இன்னொரு ஆளும் உட்காந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். 2 பேரும் இந்த லாக்டவுன் சமயத்தில் குழந்தைகளை இந்த மாதிரி வேலை கொடுத்து பிஸி ஆக்கிட்டிங்கன்னா நமக்கு வேலையும் ஆகும், அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். எப்படி என்னோட ஐடியா? வேற லெவலில். பிரித்து, ஓகேவா? செஞ்சிடலாமா? வேணாமா? மம்மு சாப்பிட வேணாமா? இப்போ வேணாமா? நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகேங்க, நமக்கு ரெசிபிக்கு வந்துடலாம். இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு 3 பேரும் சேர்ந்து. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அப்புறமா நான் இது செய்யறதுக்கு இன்றைக்கி மண்பானை தான் எடுத்திருக்கேன், மண் வடைச்சட்டி. அதில் இன்றைக்கி செய்யலாம். நமக்கு அது சூடாயிட்டிருக்கு. நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை அதில் சேர்த்துக்கலாம். மண்பானையில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், ஈவனாக குக்கும் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வேகிற அளவுக்கு நீங்கள் இது ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மீடியம் ஸ்பூனில் நம்ம 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நம்ம பரட்டி விட்டு வேக வைக்கலாம். இது நல்லா வெந்து சுண்டட்டும். இது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உடச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு காரமெல்லாம் நல்லா உள்ளே பிடிச்சி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பலாக்கொட்டையில் நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறையாவே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுனால. அது மட்டும் இல்லைங்க, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது நல்லா சுண்டிருச்சு தண்ணியெல்லாம். இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன், தாளிக்கிற கிண்ணம். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டேன். அப்புறமா 2 பல்லு பூண்டு அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில் நிறையா போடுங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே நமக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த பூண்டு சேர்க்கறனால நீங்கள் பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சிம்பிளான சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல தெரியும். பாய் பாய்.